மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். எதை பற்றினா முதலை குரோக்கோடைல் அண்ட் நீர் யானை ஹிப்போபொட்டமஸ். ஆக்சுவலாக இந்த குரோக்கோடைல் இருக்கு இல்லைங்களா, முதலை, இதனுடைய அந்த இரண்டு தாடை என்னுடைய ஃபோர்ஸ், ஒரு இரையை அதை பிடிச்சி அதனுடைய இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் வச்சு அதை கவ்விடுச்சுன்னா, பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, அந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய கடிக்கும் விசை அது ரொம்ப 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 அதிகமானதுங்க. கிட்டத்தட்ட 3700 PSI அப்படிங்கிறாங்க. PSIனா ப்ரெஷரை அளக்கிற ஒரு அளவீடு, மெஷரிங் யூனிட். ஆக்சுவலாக அவ்வளவு ரொம்ப வீரியமான ஃபோர்ஸ். அது ஒரு பிடித்த இரையை கடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, அப்போ அந்த விசை ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிக்கினுடைய தலை அது தடைகளுக்கு இடையில் மாட்டிக்கிச்சுன்னா, அதை க்ரஷ் பண்ணி, அந்த ஸ்கல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த எலும்புலாம் அதை க்ரஷ் பண்ணுற அளவுக்கு விசை இருக்குமா. ஆனால் கான்ட்ரரி ஐரனிக்கலி, ஒரு இறை மாட்டிக்கிச்சின்னா அதை ப்ரெஸ் பண்ணுற அந்த ஃபோர்ஸ் தான் அதிகமே ஒழிய, அந்த ரெண்டு தாடைகளை மூடி இருக்கிற அந்த முதலையினுடைய இரண்டு தாடைகளையும் திறப்பதற்கு தேவையான ஓப்பனிங் மசில்ஸ் ரொம்ப வீக்குங்க. அதனால் ஒரு முதலையை பிடிச்சி ஒரு ஸ்ட்ராங்கான ரப்பர் பேண்டை போட்டு இல்லை சின்ன கயிறை போட்டு நல்லா கட்டி விட்டால் அதால் பாயை திறக்க முடியாது. ஏன்னா துறப்பதற்கான மசில்ஸ் ரொம்ப வீக்கு முதலைக்கு. அதே சமயத்தில் திறந்துருச்சுன்னா இறைக்காக மூடுவதற்கான அந்த விசை, ப்ரெஷர், அது இறைவன் அளவில்லாமல் வாரி வழங்கியிருக்கான் ஆக்சுவலாக முதலைக்கு. சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று ஹிப்போபொட்டமஸ்னால் நீர் யானைங்க. நீர் யானையும் முதலையும் அந்த ஈகோசிஸ்டம், அந்த தண்ணீர் சூழ்ந்த அந்த வெட்லேண்ட், அந்த தண்ணீர் சார்ந்த பகுதிகளில் வாழும், ஒன்றா இணைந்து வாழும், கோ எக்ஸிஸ்ட் பண்ணும். ரெண்டுக்கும் இரையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலை நீர் யானையை இரையாக்க முடியும், நீர் யானை முதலையும் இரையாக்க முடியும். ரெண்டும் பண்ணாது. நீர் யானை பண்ணாது, ஏன்னா அது வெஜிடேரியன். ஓகேங்களா? ஆனால் முதலை ஈஸியாக நீர் யானையை சாப்பிட முடியும், ஆனால் பண்ணாது. ஏன்னா அதுக்கு தெரியும் என்னன்னா, நீர் யானையுடைய தோல் மிகவும் தடிமனானது, செபேஷியஸ் ஆயில் கிளாண்ட்ஸ் இருக்குது. அது கடித்தாலும் எந்த விதமான பாதிப்பையும் உண்டாக்காது. அதனால் கடித்து அந்த தசையை இது பண்ண முடியாது, உணவை எடுத்துக்க முடியாது. பதிலுக்கு நீர் யானை கடிச்சிச்சின்னா முதலையினுடைய விசையை விட பல மடங்கு கூடுதலான விசையினுடைய அந்த மிகப்பெரிய பல்லுடன் கூடிய அந்த விசை முதலையை காலி பண்ணிடும். ஆக்சுவலாக அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான விசையுடன் கூடிய ஒரு பல் முதலையை விட அதிகமான விசை நீர் யானைக்கு இருக்குது. ஸோ ரெண்டினுடைய பலம் பலவீனம் தெரியறதுனால அந்த ஈகோசிஸ்டமில் தண்ணீர் சார்ந்த இடங்களில் அமைதியாக ரெண்டும் அதாவது வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்குது. ரெண்டுக்குமே தெரியும் இதுதான் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ கைஸ்.